إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாணவ செல்வங்களே, சகோதரர்களே, ஆசிரியர்கள், மக்களே, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், ஷுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை எல்லா நிலைகளிலும் அஞ்சி அவனுக்கு பிடித்த அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று எனக்கும் சொற்பொழிவை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உபதேசித்தவனாக, நினைவூட்டியவனாக, வசியத்து செய்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துத் துஹாவில் கட்டளையிடுகிறார். وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் முஹம்மதே, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை தூதரை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்திருக்கும் அருட்கொடைகளை நீங்கள் மக்களுக்கு எடுத்துரையுங்கள். ஃபஹத்திஸ், அதை தஹ்தீஸ் செய்யுங்கள், அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். எந்த நியமத்தை நாம் எடுத்துச் சொல்லுவது? அல்லாஹ் தஆலாவுடைய முதல் நியமத், பெரும் நியமத், ஈமானுடைய நியமத்தாகும். அல்லாஹ் நமக்கு உடல் ஆஃபியத்தை கொடுத்திருக்கின்றானே, அந்த நியமத்தாகும். பசியற்ற வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றானே, அந்த நியமத்தாகும். எந்த நேரமும் எப்பொழுதும் பேரழிவை உண்டாக்கும் மிசைல்களும் வெடிகுண்டுகளும் பலஸ்தீனிலும் சிரியாவிலும் பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய நமது சகோதரர்களுடைய வீடுகளுக்கு மேல் எந்நேரமும் விடக்கூடும், பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று ஒவ்வொரு நொடியும் அடுத்த நொடி என்னுடைய மூச்சு இந்த உலகத்தில் இருக்குமோ என்று பயந்து பயந்து வாழக்கூடிய அந்த ஒரு சோதனையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து பசியற்ற வாழ்க்கையை, பயமற்ற வாழ்க்கையை கண்ணியமான முறையில் யாரிடமும் தலை குனியாமல் அல்லாஹ்விடம் மட்டும் சிரமப்படியும் அந்த இஸ்ஸத்துடைய, கண்ணியத்துடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றானே, அந்த நியாமத்தை நாம் எடுத்துரைப்பதா? எந்த நியாமத்தை? எத்தனையோ மக்கள் பெயரளவில் முஸ்லிமாக இருக்கும் பொழுது, எத்தனையோ மக்கள் குர்ஆனை எடுத்து ஓத தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது, எத்தனையோ முஸ்லிம்கள், பெயர் தாங்கி இருக்கும் முஸ்லிம்கள் இணை வைப்புகளில், பெரும் பாவங்களில் மூழ்கி இருக்கும் பொழுது, அல்லாஹ் தஆலா அந்த
ஃபித்னாக்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து சரியான மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய, சரியான கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றானே, அந்த ஞாபகத்தை எடுத்துரைப்பதா? எந்த ஞாபகத்தை பற்றி நாம் எடுத்துரைப்பது? நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை என்ன ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களால் அதை எண்ணி கணக்கில் கொண்டு வர முடியாது. அளவற்ற அருள்கொடைகளை அல்லாஹ் உங்கள் மீது புரிந்து கொண்டே இருக்கின்றான். அளவற்ற அருள்கொடைகளை அல்லாஹ் நம் மீது புரிந்து கொண்டே இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று பொது தேர்வுகளுடைய ரிசல்ட் அல்ஹம்துலில்லாஹ் வெளியானது. நமது +2 மாணவர்கள் அனைவரும் பெருமளவில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று, உயர்வான மதிப்பெண்கள் பெற்று மனம் குளிரும் செய்திகளை நமக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொன்னார்கள். கடந்த ஆண்டு இந்த நிலை இல்லை, கடந்த ஆண்டு இந்த நிலை இருக்கவில்லை. அல்லாஹ் இதுவும் நமக்கு ஒரு ஞாபகமாக தான் தந்திருக்கின்றான். இந்த மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் எத்தனையோ மதரசாக்கள் உலக கல்விக்கான வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நம்மால் இயன்ற அளவு சிறப்பாக அந்த வாய்ப்புகளை, அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாணவர்கள் 80க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள், 80% மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்று இந்த உயர்வான இந்த மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் மென்மேலும் ஆர்வத்தையும் விளக்கத்தையும் ஞானத்தையும் வழங்குவானாக. அதை இந்த உம்மத்திற்கும் பயனளிக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இது போன்றுதான் இன்ஷா அல்லாஹ் இங்கே வர இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு தேர்வுகளிலும் இங்கே நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய சின்ன நமது ஹிஃப்து மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வுகளிலும் பொது தேர்விலும் மாநில அளவில் முதல் மதிப்பெண் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவர்களாக, இஹ்லாஸானவர்களாக கடும் உழைப்பை நாம் முதலீட்டாக போட்டால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினாலும் ஸ்டேட் செகண்ட் வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவிற்கு திறன் வாய்ந்த மாணவர்கள் +1 +2 இருக்கிறார்கள், ஹிஃப்து மாணவர்களிலும் இருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் கையில் உள்ள வாய்ப்பு எத்தனை மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் வீட்டில் இருந்தாலோ ஷைத்தானுடைய குழப்பங்களுடைய ஃபித்னாக்களுடைய அனைத்து வாசல்களும் திறந்திருக்கும். எந்த நேரம் வேண்டுமானாலும் போனை இருக்கலாம், எந்த நேரம் வேண்டுமானாலும் கேமை விளையாடலாம், எந்த நேரம் வேண்டுமானாலும் ஹராமை கேட்கலாம், ஹராமை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, இங்கே நாம் மாணவர்களாக வந்திருக்கிறோம். நம் வாழ்வில் குறிப்பிட்ட 5 வருடங்கள் 7 வருடங்கள் ஹராமானதை விட்டும் தூரமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பு வளையத்தில் நம்மை போற்றி போற்றி அல்லாஹ் வளர்க்கின்றான். இது அல்லாஹ்வுடைய ஒரு தர்பியத். எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்களோ, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். فأنبته نباتا حسنا. எனவே அவர்களை அல்லாஹ்வுடைய தர்பியத்தில் அல்லாஹ் அழகாக வளர்த்தினார், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார். அதுபோல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். அதையும் அல்லாஹ் கபூல் செய்தார். அதுபோன்று உங்களை அல்லாஹ் ஷைத்தான்களிடமிருந்தும் ஃபித்னாக்களிலிருந்தும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் என்றால் அதை முதலில் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் நமக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான் என்றால், எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ மாணவர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை பொறுக்கி எடுத்து தேர்ந்தெடுத்து அவனுடைய மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு அழகான சூழலில் வைத்திருக்கிறான் என்றால், குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய கட்டளை யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். ஓ ஈமான் கொண்டவர்களே,
அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைத்து பாருங்கள், திக்ர் செய்யுங்கள். இந்த நியாமத்தை அல்லாஹ் எனக்கு புரிந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைத்து பார்க்காதவன் அந்த நியாமத்திற்கு நன்றி செலுத்த மாட்டான். நியாமத்தை மறந்தவனாக இருக்கின்றான். எப்படி அந்த நியாமத்திற்கு நன்றி செலுத்துவான்? நியாமத்திற்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அந்த நியாமத்து எப்படி நிலைத்திருக்கும்? லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் ஷுக்ர் செய்தால் நான் அதிகமாக உங்களுக்கு நியாமத்துகளை வழங்கிக் கொண்டே இருப்பேன். வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், நீங்கள் நன்றி மறந்தவர்களாக நன்றியற்றவர்களாக இருந்தால் என்னுடைய வேதனை கடுமையானது. அப்படி நாம் அல்லாஹ்விடம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இந்த சூழலுக்கு தகுந்தவாறு கிடைத்த நியாமத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அம்மா பிநியாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், எப்படி ஹதீஸ், எப்படி நாம் அதை வெளிப்படுத்துவது, நியாமத்தை வெளிப்படுத்துவது, எப்படி நன்றி செலுத்துவது? அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை அவனுடைய பொருத்தத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கின்றானா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கான பொருத்தத்திற்கான பார்வையை மட்டும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் பேச்சு திறனை நாவை கொடுத்திருக்கின்றானா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான சொற்களை பேச்சுகளை பேச வேண்டும். அல்லாஹ் கேட்கக்கூடிய செவித்திறனை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா, நல்ல விஷயங்களை, குர்ஆனை, ஹதீஸை, திக்ர்களை, கல்வி சபைகளில் உள்ள அந்த பேச்சுகளை கேட்க வேண்டும். இதுதான் அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். இவ்வாறு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு நீங்கள் கட்டுப்படுவது. இதுவும் மின் ஷுக்ரி நிஅமத்தில்லாஹி அலைக்கும். அல்லாஹ் எப்படி பெற்றோர்களை உங்களுக்கு நியாமத்தாக கொடுத்திருக்கின்றானோ, எப்படி கல்வியை உங்களுக்கு நியாமத்தாக கொடுத்திருக்கின்றானோ, அதே போல் அந்த கல்வியை உங்களுக்கு போதிக்கும் உஸ்தாதுமார்கள், ஆலிம்கள், அறிஞர்கள், நீங்கள் கண்டு கொண்டிருக்கும் நியாமத்துகள், அருட்கொடைகள், அந்த நியாமத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த நியாமத்திற்கான கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதில் முதல் கடமை உஸ்தாதுமார்களுக்கான கண்ணியத்தை கொடுப்பது, அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது, அவர்களிடம் அதபாக இருப்பது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறார் சூரத்துல் நூனில், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய ஒழுக்கத்தில் நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. இதற்கு தஃப்சீர் இப்னு கதீர் அத்தியத் அல்-அவுஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய தஃப்சீராக இப்னு கதீர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். وَإِنَّكَ لَعَلَى أَدَبٍ عَظِيمٍ, மிகப்பெரிய ஒழுக்கத்தில் நபியே நீங்கள் இருக்கிறீர்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், وَمَنْ تَهَاوَنَ بِالْأَدَبِ عُوقِبَ بِحُرْمَانِ السُّنَنِ. யார் அதபில் பொதுவோக்காக இருக்கிறார்களோ, ஒழுக்கத்தில் பொதுவோக்காக அலட்சியமாக இருக்கிறார்களோ, ஊகிப தண்டிக்கப்படுவார், பிஹிர்மானி சுனன், சுன்னத்தான வணக்கங்களை விட்டும் அவர் தூரமாக்கப்படுவார். ஒழுக்கமற்றவர் நஃபிலான சுன்னத்தான முஸ்தஹப்பான வணக்கங்களை விட்டும் தூரமாக்கப்படுவார். ومن تهاون بالسنن عوقب بحرمان الفرائض. யார் சுன்னத்தான வணக்கங்களை விட்டும் தூரமாகி விட்டார்களோ, சுன்னத்துகளை தொழுவதில்லை, சுன்னத்தான வணக்கங்களை செய்வதில்லை, அதை விட்டும் யார் தூரமாகி விட்டார்களோ, عوقب بحرمان الفرائض. இதைவிட பெரிய தண்டனை என்ன இருக்கும்? என்ன இருக்க முடியும்? கட்டாயமான வாஜிபான ஃபர்தான வணக்கங்களை விட்டு அவர் தூரமாக்கப்படுவார். ومن تهاون بالفرائض, கட்டாயமான வணக்கங்களிலும் யார் பொதுவோக்காக இருக்கிறார்களோ, ஊகிப பிஹிர்மான் المعرفة, அது அவருடைய ஈமான் வரை பாதிக்கும். சுருக்கமாக சொல்வதென்றால், ஒருவன் அதபில் அலட்சியமாக இருப்பது அவனுடைய ஈமானை வரை
சென்று பாதிக்கக்கூடிய மிகப்பெரும் விஷயமாக இருக்கிறது. من تهاون بالأدب عوقب بحرمان السنن ومن تهاون بالسنن عوقب بحرمان الفرائض ومن تهاون بالفرائض عوقب بحرمان المعرفة. எனவேதான் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், மதாரிஜுஸ் ஸாலிகின் கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, அதபுல் மர்இ, ஒரு மனிதனுடைய அதப் என்பது, ஒழுக்கம் என்பது, அழகிய குணம் என்பது, உன்வானு சஆததிஹி வ ஃபலாஹிஹி, அவனுடைய மகிழ்ச்சிக்கான, அவன் நற்பாக்கியசாலி, அவன் வெற்றி பெறப் போவன் என்பதற்கான அடையாளம். அதபுல் மர்இ உன்வானு சஆததிஹி வ ஃபலாஹிஹி வ கில்லத்து அதபிஹி உன்வானு ஷகாவதிஹி வ பவாரிஹி. அதப் இல்லை என்று சொல்லவில்லை, அதபில் குறைவு இருக்கிறது என்றார். கூறுகிறார்கள், அதமுல் அதப் என்று கூறவில்லை, அதப் இல்லாமை என்று கூறவில்லை, தில்லத்துல் அதப், அதபில் ஏதாவது குறைவு ஏற்பட்டால் உன்வானு ஷகாவதி, அவன் துர்பாக்கியசாலி என்பதற்கான அடையாளம். அது அவனுடைய அழிவிற்கான, அவனுடைய அழிவிற்கான ஆரம்பம். فَمَسْتُجْرِبَ خَيْرُ الدُّنْيَا وَالْآخِرَةِ بِمِثْلِ الْأَدَبِ. துன்யாவுடைய நன்மைகள், ஆகிரத்துடைய நன்மைகள் அதபை கொண்டே தவிர கிடைக்காது. இவனுடைய கூறுகிறார்கள், துன்யாவில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்குமோ அது ஒழுக்கத்தை கொண்டுதான் கிடைக்கும். மறுமையில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதோ அதுவும் அதபை கொண்டுதான் கிடைக்கும். துன்யாவுடைய நன்மைகளும் ஆகிரத்துடைய நன்மைகளும் தடுக்கப்படுவதற்கு முதல் காரணம் ஒழுக்கமின்மை, ஒழுக்கம் குறைவாக இருப்பது ஈருலக நன்மைகளையும் நமக்கு கிடைக்காமல் செய்துவிடும். மதாரிஜுஸ் ஸாலிகின் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நியாமத்துகளை தக்க வைக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான கடமைகளை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் செய்ய வேண்டும். அதில் மிக பெரும் ஒரு கடமைதான் நாம் கல்வியில் அதிகமான மதிப்பெண்கள் பெறலாம், மற்ற மாணவர்கள் சக மாணவர்கள் நண்பரை காட்டிலும் அதிக அளவு மதிப்பெண்கள் பெறலாம். ஆனால் ஒழுக்கம் என்பது மௌஹிபத்துன் மினல்லாஹ், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு தௌஃபீக், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தௌஃபீக். ஒழுக்கம் மனப்பாட சக்தி நிறைந்திருக்கும், ஆழமான புரிதல் இருக்கும், கிதாபை வாசித்தால் உடனே அதை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். ஒழுக்கம் இல்லை என்றால் படிப்படியாக அவன் தேய்ந்து 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 தேர்வுகளிலும் தோற்று போவான், வாழ்க்கையிலும் தோற்று போவான். ஒருவன் சிரமப்பட்டு படிப்பான், கடும் முயற்சியை போடுவான், ஆனால் சக மாணவர்களுடனும் உஸ்தாதுமார்களுடனும் நல்ல அதவை பேணக்கூடியவனாக, தற்பெருமை அற்றவனாக, பணிவும் தன்னடக்கமும் உள்ளவனாக, கட்டுப்படுபவனாக, கீழ்ப்படியவனாக, அதவு உள்ளவனாக இருப்பான். அவனுடைய கல்வியை அல்லாஹ் உயர்த்துவான், அவனுடைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் உயர்த்துவான், அவனுடைய புரிதலை அல்லாஹ் விசாலமாக்குவான், அவனுடைய மனப்பாட சக்தியை அல்லாஹ் அதிகமாக்குவான். அவனை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நன்மையை சேர்ப்பான். அப்படிப்பட்ட ஒழுக்கமுள்ள மாணவர்களாக அல்லாஹ் நம்மை, நம் நண்பர்களையும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சான்றளிக்கிறானோ, நீங்கள் சிறந்த ஒழுக்கத்தில் இருக்கிறீர்கள், நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று எப்படி சான்றளிக்கிறானோ அதோடு நிறுத்தி விடாமல் நமக்கு பல அதபுகளை, ஒழுக்கங்களை அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் வஹியாக இறக்கி இருக்கின்றான், வசனங்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இறக்கி இருக்கின்றான். சலாம் சொல்லக்கூடிய அதபு,
எப்படி சலாம் சொல்ல வேண்டும், சலாமிற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கிறான். وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا நீங்கள் அந்த சலாமை திருப்பி சொல்லுங்கள், அதை விட அழகான சலாமை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا அதை விட சிறந்ததை நீங்கள் பதிலாக கொடுங்கள். அது உங்கள் மீது வாஜிப். فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا السلام عليكم என்று ஒருவர் சொன்னால் وعليكم السلام ورحمة الله என்று சொல்ல வேண்டும். أو ردوها குறைந்தபட்சம் அவர்கள் சொன்னதற்காவது அதே அளவிற்கு நீங்கள் பதில் சலாமை சொல்லுங்கள். குறைந்தபட்சம் وعليكم السلام என்றாவது கூற வேண்டும். இது வாஜிப். அல்லாஹ் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த பூமியின் மீது எப்படி கண்ணியமாக தன்னடக்கமாக நடப்பார்கள், தவாதுஉடன் நடப்பார்கள் என்பதை அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கானில் கூறுகிறான். ஒழுக்கத்தை அல்லாஹ் கூறுகிறான். وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا ரஹ்மானுடைய அந்த நல்லடியார்கள் يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا தவாதுஉடையவர்களாக, பணிவுடையவர்களாக, தன்னடக்கமுடையவர்களாக, சகீனத்துடையவர்களாக நடப்பார்கள். அதே நடையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நடக்கும் விதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பல வசனங்களில் சொல்கிறான். وَلَا تَمْشِ فِي الْأَرْضِ مَرَحًا பெருமை அடித்தவனாக இந்த பூமியின் மீது நீ நடக்காதே. பெருமை கொண்டவனாக இந்த பூமியின் மீது நீ நடக்காதே. அதற்கு ஒரு அடையாளம் தான் நடக்கும் பொழுது நமக்கு எதிரே ஒருவர் வந்தாலும் சலாம் சொல்லாமல் நடப்பது. இது கட்டாயம் இல்லை என்று இல்லை. உள்ளத்தில் கடுகளவேனும் தற்பெருமை உள்ளது என்பதற்கு அடையாளம் என்னது? நமக்கு எதிரே சக முஸ்லிம் வரும் பொழுது சலாம் சொல்லாமல் செல்வது, குறிப்பாக உஸ்தாதுமார்கள் வரும் பொழுது, ஆசிரியர் வரும் பொழுது சலாம் கூட சொல்லாமல் கடந்து செல்வது என்பது பெருமை, கிபருடைய அடையாளம். இல்மு கிடைக்காது. கிபர் உள்ளத்தில் உள்ளவர்களுக்கு கல்வி கிடைக்காது. அல்லாஹ் கூறுகிறான், சஅஸ்ரிஃபு அன் ஆயாதி الذين يتكبرون في الارض بغير الحق என் வசனத்தை விட்டும் திரும்பி விடுவேன், என் வசனங்களை விட்டும் திருப்பி விடுவேன். சஅஸ்ரிஃபு அன் ஆயாதி யாரை? الذين يتكبرون في الارض بغير الحق தகுதி இல்லாமல் தற்பெருமை கொண்டு நடப்பவர்கள் என்னுடைய வசனங்களை விட்டும் அவர்களை திருப்பி விடுவேன். அல்லாஹ் கூறுகிறான். ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான்? பணிவாக தன்னடக்கத்துடன் நடப்பார்கள். மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ் யார் அல்லாஹ்விற்காக பணிந்து போகிறார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி, من اختال في مشيه وتعاظم في نفسه لقي الله وهو عليه غضبان யார் உள்ளத்தில் அவன் பெரியவன் என்று நினைத்துக் கொண்டு பெருமை கொண்டவனாக நடக்கின்றானோ மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் அவனை கோபித்த நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பான். லகி அல்லாஹ் வஹுவ அலைஹி கதுபான். சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இதை நாம் திரும்ப திரும்ப கூறுகிறோம்? சலாம் சொல்லாமல் கடந்து செல்வதும் தற்பெருமைக்கான ஒரு அடையாளம். இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமையாக சொல்லுவார்கள், உங்கள் உள்ளத்தில் கிபர் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு மருந்தை நான் அறிவிக்கட்டுமா? கிபர் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் நோய், கொடிய நோய். இப்லீஸுக்கு இருந்த நோய். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். இஸ்திக்பாரை கொண்டு, கிபரை கொண்டு தான் அவர் நிராகரிப்பாளனான காஃபிராகி போனான். அந்த கிபருக்கு ஒரு அழகான மருந்தை சொல்லி தரட்டுமா? நீங்கள் யாரை சந்தித்தாலும் இவர் என்னை காட்டிலும் சிறந்தவர் என்ற நல்லெண்ணத்தோடு சந்தியுங்கள். அவரை விட நீங்கள் கல்வியில், மனப்பாட சக்தி, விவாதத்தில், அழகில், குணத்தில்
உயர்ந்தவர்களாக இருக்கலாம், மனிதர்களிடையே அறியப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் எதிரே வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் என்னை காட்டிலும் இவர் சிறந்தவர் என்ற நல்லெண்ணத்தை நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் உள்ளத்திலிருந்து கிபரை எரிந்துவிடும். கிபரை விட்டும் உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்திவிடும். ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا. இரண்டு தஃசீர்களை உலமாக்கள் சொல்லுகிறார்கள். ஜாஹிலூன்கள், அறிவில்லாதவர்கள் தர்க்கம் செய்தார், தேவையற்ற பிரச்சனைகளை, வாய் தகராறுகளை வம்பிழுத்தார்கள் என்றால் அந்த இபாதுர் ரஹ்மானுடைய அடியார்கள் சலாமா ஒன்று சலாம் சொல்லிவிட்டு அமைதியாக திரும்புவார்கள். அவர்களுடைய தரத்திற்கு தரம் தாழ்ந்து அந்த கொச்சையான வார்த்தைகளை பேசி தர்க்கிக்க மாட்டார்கள். சலாமா, சலாம் சொல்லிவிட்டு திரும்புவார்கள். இன்னொரு தஃசீர், சலாமத்தான வார்த்தைகளை சொல்லுவார்கள். சலாமா என்றால் சலாமத்தான வார்த்தைகளை சொல்லுவார்கள். அவர்களுடைய இன்மையையும் மறுமையையும் பாதிக்காத சலாமத்தான வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு எந்த இடையூறு நோவினையும் செய்யாமல் பொறுமை பேணி விலகி விடுவார்கள். ஆசிரியரிடம் குரலை உயர்த்தி பேசக்கூடாது என்ற அந்த ஒரு ஒழுங்குமுறை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒதுக்கிட்டார். இன்னல்லதீன யகுதுன அஸ்வாதஹும் இன்த ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் இறை தூதருக்கு முன்பாக தங்கள் குரல்களை அஸ்வாதஹும் குரல்களை தாழ்த்தி கொள்ளுபவர்கள் உலாயிக அல்லதீன இம்தஹன அல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய ஆசிரியர். அந்த ஆசிரியர் முன்பு தங்கள் குரல்களை தாழ்த்தி பணிவுடன் இருப்பவர்கள் உலாயிக அல்லதீன இம்தஹன அல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. தக்வாவிற்காக அல்லாஹ் அவர்களுடைய கல்வை தேர்ந்தெடுத்து விட்டார். காரணம், உஸ்தாதோடு பேணக்கூடிய அதவு, உஸ்தாதிடம் பேணக்கூடிய நல்லொழுக்கம். அந்த காரணத்தால் அவர்களுடைய இதயங்களில் அல்லாஹ் தக்வாவை வழங்குகின்றான். ஒழுக்கத்தின் காரணமாக இதயத்தின் தக்வா, அந்த தக்வாவை அல்லாஹ் வழங்குகின்றான். லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அதீம், லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அதீம். எதற்கு சொல்கிறான்? இரவெல்லாம் நின்று தொழுதார்கள் என்பதற்காகவா? நோன்பு நோட்டார்கள் என்பதற்காகவா? தங்களுடைய கண்ணியமிக்க ஆசிரியருக்கு இறை தூதர் முன்பு குரலை தாழ்த்தி பேசினார்கள். எனவே அவர்களுக்கு மக்ஃபிரத்துன் அஜ்ருன் அதீம் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஒழுக்கங்களை நாம் மிகவும் கவனத்தோடு பேண வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்களுடைய மானத்துடைய விஷயத்தில் தீபத் இல்லாத சுத்தமான நாவாக நம்முடைய நாவு இருக்க வேண்டும். தீபத் இல்லாத சுத்தமான நாவாக நமது நாவு இருக்க வேண்டும். கடந்த ஜும்ஆவில் கூறினோம், நஸாயில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், மன் ரத்த அன் இர்தி அஃபீஹி ரத்தல்லாஹு வஜஹு அனின் நாரி யௌமல் கியாமah. யார் தன்னுடைய சகோதரனுடைய மானத்தை கண்ணியத்தை பாதுகாக்கின்றானோ மறுமையில் அல்லாஹ் அவனை நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பான். இப்படி பாதுகாப்பது, ஒரு சகோதரன் இல்லாத நேரத்தில் நம் அருகில் இருப்பவன் அவனை பற்றி குறையை சொன்னால் விலகி செல்ல வேண்டும், அவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه. சடலமாக இருக்கும் நிலையில் உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை புசிக்க விரும்புவாயா? எனவேதான் கூறுகிறேன், தீபத்தை விட்டு வாயை நாவை சுத்தமாக பேணிக் கொள்ள வேண்டும். நம் அறியாமல் நம் வாழ்க்கையில் தினமும் வந்து போகக்கூடிய பெரும் பாவம் இந்த தீபத்து. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தீபத் நாம் அறியாமலேயே பல நபர்களுடைய கண்ணியத்தை நம் நாவால் குலைக்கின்றோம் என்றால் நமது நன்மைகள் அவர்களுக்கு மாறும். நமது நன்மைகளுக்கு அவர்கள் சொந்தக்காரர் ஆவார்கள். நாம் யாரை பற்றி புறம் பேசுகின்றோம் அவர்களுடைய பாவங்கள்
நம்மீது சாட்டப்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாப்பான். அன்பானவர்களே, இந்த அனைத்து விஷயங்களிலும் ஒழுக்கங்களை பேணி நாம் இருந்தோமே என்றால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா அவனுடைய நியாமத்துகளை பன்மடங்காக தொடர்ச்சியாக இடைவிடாத நியாமத்துகளாக அல்லாஹ் நம் மீது புரிந்து கொண்டே இருப்பான். எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நியாமத்துகளை முதல் விஷயம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நியாமத் என்று உணர வேண்டும், விளங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த அருட்கொடை நாடி இருக்கின்றான், இதற்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்பதை விளங்க வேண்டும், அதை நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, சுக்ர் செய்ய வேண்டும். எப்படி சுக்ர் செய்வது? அந்த நியாமத்துகளை அல்லாஹ்விற்காக நாம் பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் பயன்படுத்த வேண்டும். இப்படி பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே போவான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கடைசியாக ஒரு ஹதீஸை, நபி மொழியை கூறிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். நபி அவர்கள் இரவு தொழுகையில் எழுந்து பிரார்த்திப்பார்கள். நீண்ட துஆக்களை அல்லாஹ்விடம் அந்த தனிமையில் அந்த இருளில் இருந்து கண்ணீர் வடித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தனிமையில் நம்முடைய இறைவனிடம் கேட்பார்கள். அப்படிப்பட்ட துஆக்களில் ஒரு துஆ, இஹ்தினி லிஅஹ்ஸனில் அக்லாக், என்னுடைய ரப்பே அழகான குணங்களின் பக்கம் எனக்கு வழிகாட்டு, அதற்கான ஹிதாயத்தை கொடு. துஆவை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். இஹ்தினி லிஅஹ்ஸனில் அக்லாக், அழகான உயர்ந்த குணங்களின் பக்கம் யா அல்லாஹ் எனக்கு வழிகாட்டு. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா, தீய குணங்கள் பக்கம், கேவலமான குணங்கள் பக்கம், கெட்ட குணங்களில் இருந்தும் நீ என்னை பாதுகாத்து விடு, என்னை திருப்பி விடு. இரவு தொழுகையில் இறை தூதர் கேட்ட துஆ. இந்த துஆவை நாமும் அதிகரிக்க வேண்டும். இருக்கக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் இந்த துஆவை கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காரணங்களில் முக்கியமான ஒரு காரணம், இன்னமா புஇத்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், அழகான குணங்களை நான் முழுமைப்படுத்துவதற்காகவே உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளேன். சிறந்த குணங்களை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்துவதற்காகவே அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்டுள்ளேன். இன்னமா புஇத்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக். இறை தூதர் கேட்ட அந்த துஆவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். இஹ்தினி லிஅஹ்ஸனில் அக்லாக் வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅல் அக்லாக், அழகிய குணம் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டியா அல்லாஹ். தீய குணங்களை விட்டும், கெட்ட பழக்கங்கள், கெட்ட குணங்களை விட்டும் எங்களை திருப்பி விடியா அல்லாஹ். ஏனென்றால் யார் குணத்துடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்களோ சுன்னத்தான விஷயங்களில் பொதுபோக்காகி விடுவார்கள். யார் சுன்னத்தான விஷயங்களில் பொதுபோக்காக ஆகிவிடுகிறார்களோ அவர்கள் கட்டாயமான வாஜிபான வணக்கங்களில் பொதுபோக்காகி விடுவார்கள். அது இறுதியில் அவர்களுடைய ஈமானை பாதிக்கும். அல்லாஹ் பாதுகாப்பான. நாம் எவற்றையெல்லாம் கேட்டோமோ, எவற்றையெல்லாம் சொன்னோமோ அதை விலகக்கூடிய பாக்கியத்தை, அதை வாழ்வில் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நினைவுகூர்ந்து அதற்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நமது முஸ்லிம் சகோதரர்கள் சிரமப்பட்டு சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்களோ அவருடைய சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி பசியற்ற பயமற்ற நிம்மதியான வாழ்க்கையை, நிம்மதியான இரவு பகலை கடந்து போகக்கூடிய வாழ்க்கையை, பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. கண்ணியமான முறையில் அல்லாஹ்வை பயமின்றி வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. ஹுதாத்தல் முஹ்ததீன், நேர்வழி காட்டுபவர்களாகவும் நேர்வழியில் நடப்பவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. صلى الله على نبينا محمد وأقيموا الصلاة.